ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதையோடு பயணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? வாழ்க்கையின் இன்னொரு முகம். அந்த ஊரில் அனைவரும் ராமனை SBR ராமன் என்று அழைப்பார்கள். சாந்தமான பொறுமையான ரசிகன் என்று அவர் பெயருக்கு அவனே பொருள் கற்பித்தான். வாழ்க்கையின் எந்த சவாலையும் நிதானமாக புன்னகையுடன் எதிர்கொள்பவர். அவரது முகத்தில் எப்பொழுதும் ஒரு அமைதியான பார்வை. ஆனால் அந்த பார்வையின் ஆழத்தின் வாழ்வின் கடினமான பட்டறிவுகள் விளையாடிக் கொண்டிருந்தன. இது யாருக்கும் தெரியாது. ராமனுக்கு வயது 30. ஒரு சின்ன அலுவலகத்தில் சம்பளம் சரியாக இல்லை. ஆனால் வேலை கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியோடு பணிபுரிந்தார். காலையில் எழுந்திருந்து அதே பழைய லுங்கியை கட்டி அதே பஸ்ஸில் ஏறி அதே சாலை வழியே அதே அலுவலகத்திற்கு செல்வார். மாலையில் திரும்பும் பொழுது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் அன்னம் அவரது மனைவி. வாங்க சார் என்று வரவேற்பாள். இருவரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். அன்றாட வாழ்க்கையின் சாதாரண சுகங்கள். ஆனால் ஒரு நாள் அந்த சாதாரணமான வாழ்க்கையில் ஒரு பெரும் சோதனை வந்தது. ராமனின் அலுவலகம் மூடப்படும் நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் கூட முன்கூட்டியே எச்சரிக்கை இல்லாமல் அவர் வேலையை இழந்தார். வீட்டுக்கு வந்து சொன்னபொழுது அன்னத்தின் கண்களில் நீர் தழும்பியது. ஆனால் ராமன் சொன்னான், பயப்படாதே அன்னம், எல்லாம் சரியாகும். அடுத்த சில வாரங்கள் ராமனின் வாழ்வில் மற்றொரு முகத்தை வெளிக்காட்டின. வெளியே உலகத்திற்கு அவர் இன்னும் அதே சாந்தமான ராமன் தான். அண்டை வீட்டுக்காரர் கடன் கேட்டால் தன் கடைசி 100 ரூபாயையும் கொடுத்து எனக்கு இப்பொழுது தேவையில்லை என்று சொல்வார். தெருவில் பிச்சைக்காரன் கேட்க தன் 2 வாட்டி சாப்பாட்டில் ஒன்றை பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் வீட்டுக்குள் இரவு நேரங்களில் அவர் மட்டும் தனியாக உட்கார்ந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பார். அவரது கண்களில் துயரம், மனதில் கவலைகளின் கணம். ஆனால் காலையில் எழுந்ததும் அந்த கவலை முகத்தில் மீண்டும் மறைத்து புன்னகையை அணிந்து கொள்வார். அவர் வேலை தேடும் முயற்சியில் இருந்தார். நிறைய இடங்களில் சென்று பார்த்தார். எல்லாம் மறுப்புத்தான். ஒரு நாள் அவர் தனது பழைய கல்லூரி நண்பர் முரளியை சந்திக்க நேர்ந்தது. முரளி இப்பொழுது ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். ராமனின் நிலையை அறிந்த அவர் உடனே தனது நிறுவனத்தில் ஒரு வேலை வாய்ப்பை வழங்கினார். அது ராமனின் தகுதிக்கு கீழே இருந்தது. ஆனால் அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். முரளியிடம் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் ராமன் ஒரு பாலத்தின் மேல் நின்று கொண்டு கீழே ஓடும் ஆற்றை பார்த்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. வாழ்க்கை என்பது இந்த ஆற்றின் ஓட்டம் போன்றது. சில இடங்களில் அமைதியாகவும், சில இடங்களில் புயலாகவும், சில இடங்களில் வறண்டும், சில இடங்களில் வழிந்தோடியும் இருக்கும். ஆனால் அது எப்பொழுதுமே முன்னேறி கொண்டே இருக்கும். தன்னுடைய சாந்தம் என்பது வலிமையின்மை அல்ல, தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஒரு பெரும் சக்தி என்பதை உணர்ந்தார். கஷ்டங்கள் வாழ்வில் வரும் ஒரு முகம் மட்டுமே. அதற்கு பிறகு வரும் வெற்றியும் மகிழ்ச்சியும் இன்னொரு முகம். அன்று மாலை வீட்டுக்கு வந்து அன்னத்திடம் வேலை கிடைத்த செய்தியை சொன்னார். இருவரும் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார்கள். ராமன் மீண்டும் புன்னகைத்தார். ஆனால் இந்த முறை அந்த புன்னகையில் துயரத்தின் நிழல் இல்லை. வாழ்வின் எல்லா முகங்களையும் ஏற்று முன்னேறும் ஒரு மனதின் ஆழமான நம்பிக்கை மிளிர்ந்தது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.